Welcome to Yo-Yo Trend. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான டக்குன்னு ஒரு தக்காளி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சு அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றியாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு 5 தக்காளி எடுத்து அதை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். எனக்கு இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எது கூட வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.